நீ ஒரு டிவிக்கு தொண்டனா இருந்தா இந்த வீடியோ உனக்கு தான். 6 அறிவு உள்ள மனித வடிவத்தில் உள்ள மிருகங்களை பார்க்கணும்னா இந்த நாட்டில் நிறையவே இருக்கு. ஆனா அவங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு, அது தமிழ்நாட்டில் வச்சு பார்க்கணும்னா டிவிக்கு மீட்டிங் எங்கே நடக்குதோ அங்கே வந்தா பார்க்கலாம். ஆண்கள் தான் அப்படி இருக்காங்க பார்த்தா, டிவிக்கு இருக்க பெண்கள் நாங்கள் மட்டும் என்ன சும்மா அப்படின்னு சொல்லி மகளிர் தின விழாவுக்கு வந்த காட்சி தான் அதெல்லாம். பொறுமையா போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது? ஏன் இவ்வளோ அவசரம்? கீழே தள்ளி விட்டு மிதிச்சுட்டு அந்த குழந்தை எப்படி அழுது அதையெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது உங்களுக்குலாம். அவசரமா அப்படி ஓடி போய் பார்த்து என்ன கிடைக்க போதும்? அங்க என்ன மிகப்பெரிய அரசியல் சொற்பொழிவா நடக்குது? உங்களுக்குலாம் போய் பார்த்தா மட்டும் போதும். அவங்க பேசுற அரசியல் தேவை கிடையாது, அவங்க கொள்கை தேவை கிடையாது. ஜஸ்ட் போய் விஜய் அவங்கள போய் பார்க்கணும், அவ்வளவுதானே. இன்னைக்கு டிவிகே சார்பில் நடந்த மகளிர் தின விழாவில் பெண் நிர்வாகி ஒருத்தங்க பேசின வீடியோ தான். இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டியது நாம் பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண்களையும் வீட்ட வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் உங்களை நீங்களே சிறப்பாக அடிச்சுக்கிறீங்க. இந்த வீடியோ யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, ஆனா உங்க டிவிகே லீடருக்கு கரெக்டா பொருந்தும். அவங்க பேசின கொஞ்ச நேரத்துல உங்க டிவிகே லீடர் உங்க அண்ணா பேசின வீடியோ தான் அது. அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்கறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோதான் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது, சரியா? கூட 25 வருஷம் வாழ்ந்த வைஃப் வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க, என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இன்னொரு நடிகையோட தொடர்புல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதை பத்திலாம் கவலையே இல்லை, அது எனக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்லி உங்க தலைவர் சொல்றாரு. வீட்டுல கூட 25 வருஷம் இருந்த தன்னோட மனைவியை ஏமாத்திட்டு ஊர்ல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மகளிர் தினம் கொண்டாடுறதெல்லாம் அருமையான செயல். இந்த கேஸ் வந்தப்போ எல்லாம் ஃபேக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் டிஎம்கே தான் காரணம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்க வைஃபையே அபியூசிவா திட்ட ஆரம்பிச்சீங்க. இன்னும் நிறைய பேர் இது ஃபேக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஃபேக் இல்ல, அதெல்லாம் உண்மைன்னு உங்க அண்ணாவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது ஃபேக்னு ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரல. அதெல்லாம் வர்த்து இல்ல, அது நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க வைஃப் சொன்ன அந்த நடிகை ஏமாத்திட்டாங்க, அது எல்லாமே உண்மை தானே? மகளிர் தினம் எதுக்கு கொண்டாடுறோம்? குடும்பத்திலயும் சமூகத்திலயும் பெண்களோட பங்களிப்பு நிறைய இருக்கு, அதை ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லிதான் மகளிர் தினமே கொண்டாடுறோம். கேட்டா அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் சொல்லுவீங்க. நாளைய தமிழ்நாட்டோட சிஎம்னு சொல்றவங்க கூட வாழ்ந்த வைஃபை ஏமாத்தி நடிகையோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எப்படி பர்சனலா மாறும்? அதை எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? ஆனா நீங்களாம் என்ன பண்ணாலும் அவருக்கு தான் என் ஓட்டு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஓட்டு போட்டுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. நானும் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன். இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழல் பண்ணா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா ஊழல் பண்ணலாம் கேட்பீங்க. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில எல்லாம் பெண்களுக்கு எதிராக குற்றமே நடக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. கொலை கொள்ளை இறப்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில இந்த மாதிரி நடக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்டு முட்டு கொடுப்பீங்க. இதனால பாதிக்கப்படுறது நானும் தான், ஏன்னா நானும் தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு.